திருப்பூர் அடுத்த திருமுருகன்பூண்டி நகராட்சி பெரியாயுபாளையத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியினை தற்பொழுது பார்க்கலாம். பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு சத்தியம் டிவியில பேட்டி கொடுத்து அவங்க மூலியமா அப்படியே எப்படியோ ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாட்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஜிஹெச் அவினாசி ஜிஹெச் திருப்பூர் ஜிஹெச் தான் போயிட்டு இருந்தோம். எப்படியோ நல்லபடியா ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த சத்தியம் டிவிக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் 6 மாதம் 7 மாதமா ஆஸ்பத்திரியும் திறக்கல, சுத்தம் பண்ணல, எங்களுக்கு ஆஸ்பத்திரி வசதி இல்லை. சத்தியம் டிவியில் பேட்டி கொடுத்தோம். அவங்க ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு திருவிழா பண்ணிட்டாங்க. மிக்க நன்றி. திருப்பூரை அடுத்த திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட பெரியாயுபாளையம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இதில் 90% பேர் தினக்கூலிகளாக இருந்து வருகின்றனர். இங்கே அரசு சார்பில் ஆரம்ப சுகாதார நிலையமானது கட்டி முடிக்கப்பட்டது. பணிகள் முடிவடைந்து 1 வருடங்களை கடந்தும் கட்டிடமானது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வராத காரணத்தால் இந்த பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், முதியோர் மற்றும் கர்ப்பிணிகள் 10 கிலோமீட்டர் கடந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அவினாசி அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் நிலை இருந்து வந்தது. அதே போல் இந்த கட்டிடத்தை குடிமகன்கள் மது கூடாரமாக மாற்றியதாகவும் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக சத்தியம் செய்தியில் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதனிடையே இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையமானது தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. வருடங்களை கடந்தும் செயல்படாமல் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கொடுத்த செய்தியினை வெளியிட்ட சத்தியம் செய்தியின் எதிரொலியாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்ததற்காகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ஷர்மிளா.